வீடியோ லிங்க்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அறிவர் கிளாஸ் 23 என்னென்னா ஆரி பாக்ஸ் செயின் ஸ்டிச். ஜரி த்ரெட்லையும் போட்டு காமிச்சிருக்கேன், சில்க் த்ரெட்லையும் போட்டு காமிச்சிருக்கேன். ஆரி பாக்ஸ் செயின் ஸ்டிச் இது எப்படின்னா ஹெக்ஸாகான் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் ஆஃப் மாடல் மாதிரி வந்திருக்கும். இன்னும் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்தால் ஃபுல் ஹெக்ஸாகான் மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப் அந்த பொசிஷன் இது எப்படி இருக்குன்னா ஹெக்ஸாகான் ஷேப்போட ஆஃப் மாதிரி இருக்கும். இதுதான் ஆரி பாக்ஸ் செயின் ஸ்டிச். ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை எப்படி போடுறதுன்னு நான் ஃபுல்லாக வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஜரி த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் வச்சு சொல்லித்தரேன். 2 த்ரெட்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல, இதுக்காக தான். ஸ்டார்டிங் இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். இப்போ இந்த செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஜரி த்ரெட் வச்சு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். த்ரெட்டை நார்மலாக எப்பயும் போல் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த மேலே லைனுக்கு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு எந்த மாதிரி போவோம் அதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரி இந்த அளவுக்கு. இப்போ உங்களுக்கு நார்மலாகவே டாட் வைக்காமல் வந்திருக்கும், அதுக்காக தான் நான் இப்போ டாட் வைக்கலை. பக்கத்தில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போகிற மாதிரி இவ்வளோ லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம். ஆனால் இங்கே லாக் ஸ்டிச் எதுவுமே போட தேவையில்லை. இது 2 தான் இதோட டிஃப்ரெண்ட்டே. ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் மாறி மாறி போட்டு லாக் ஸ்டிச் போடுவோம். இதில் லாக் ஸ்டிச் கிடையாது. ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு இந்த அளவுக்கு ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கீழே வந்துடலாம். கீழே இந்த அளவில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதே நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே மேலே ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச், அப்படியே கீழே ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு நார்மல் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், இப்படி 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 கிராஸ் மாடலில். ஆனால் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இங்கே குட்டி லாக் செயின் ஸ்டிச் அப்படியே கீழே வந்துடும். இந்த ஆரி பாக்ஸ் செயின் ஸ்டிச்சில் அந்த மாதிரி கிடையாது. ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் அப்படியே கீழே. இதில் எங்கேயுமே லாக் ஸ்டிச் வராது. இது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா ஹெக்ஸாகன் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆஃப் மாதிரி இருக்கும். ஹெக்ஸாகன் ஷேப்னால் அதே மாதிரி இப்படி இங்கே ஃபுல் பண்ணணும். அது நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் அந்த மாதிரி வரும், அதில் நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஹெக்ஸாகனில் ஆஃப் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஷேப். ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க, அப்புறம் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச். இது எங்கே யூஸ் ஆகும்னா ஒரு பார்டர் எல்லாமே ஜிக்ஸாக் ஸ்டிச் கூட செயின் வித் ஜிக்ஸாக் ஒரு கட்டிங் மெத்தட், கட் ஒர்க் மெத்தடில் வரும். ஆனால் நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே ஹெரிங் போன் ஸ்டிச் இது எல்லாமே பார்டரை ஃபில் பண்ணுறதுக்கு வரும். பார்டரை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டோன், ஃபிட்டிங் ஸ்டோன், அந்த மாதிரி ஸ்டோனை கம் போட்டு ஒட்டி இங்கே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பார்டரில் இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஜரி வச்சு பண்ணிவிட்டு இங்கே நடுவில் இன்னும் பீட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால இங்கே குட்டி குட்டியாக சுகர் பீட் வச்சு ஒரு டிசைன் கூட பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணுறதுக்காக. அதோட ஸ்பேஸ் தேவையில்லை, ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி யோசித்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே சுகர் பீட் வச்சு குட்டி குட்டியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்டரில் இது யூஸ் ஆகும். எதுக்காக இதையும் நான் சொல்லித்தரேன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது டிசைன் பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்டிச்சு ஆரி பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுனால் இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியாமல் போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சை நான் சொல்லித்தரேன். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நம்ம மிஸ்டேக் பண்ணால் அதை கரெக்ட் பண்ணவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருந்தேன். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு.